நம்ம எங்க வந்திருக்கோம்னா சோலுக்கு வந்திருக்கோம். KNKல இருக்க சோலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப நாளா இங்க நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டே இருக்கேன். நிறைய ஃபுட் பிளாகர்ஸ் இதை பத்தி போட்டுட்டே இருக்காங்க. சரி அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துரும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்திருக்கேன். நான் என்ன நினைச்சேன், சரி ஒரு ஆர்டர் பண்ணா ஒரு 10-15 மினிட்ஸ்ல சாப்பாடு வந்துடும் அப்படின்ற மாதிரி. இங்க நம்ம உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி ஸ்பாட் கிடையாது, சின்ன கடை மாதிரி தான். அதை நம்ம நின்று வாங்கிட்டு தான் போகணும். இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப கூட்டமா தான் இருக்கு. ஆக்சுவலி சண்டே நைட், ஸோ இட் மேக் சென்ஸ். கொஞ்சம் கூட்டம் அதிகமா தான் இருக்கு. ஏன் இவ்வளவு ஹைப்பு அப்படின்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பீஃப் பர்கர் தான் வாங்கியிருக்கேன். பீஃபும் இருக்கு, சிக்கனும் இருக்கு. பட் நான் பீஃப் தான் வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி இருக்கு என்ன இதுன்னா இங்க இருந்து என்னால கண்டிப்பா டேஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா செம்ம கூட்டமா இருக்கு. ஸோ இங்க கண்டிப்பா என்னால டேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால இங்க வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு எப்படி இருக்கு என்ன எதுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். சோல்ல இருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அதான் சொன்ன மாதிரி, அங்கேயே சொன்ன மாதிரி என்ன ஒரே பிரச்சனைனா அவங்க கிட்ட ரொம்ப நேரம் ஆகுது. மினிமம் 30 மினிட்ஸ்ல இருந்து 1 hour 2 hours கூட ஆகும் போல. நான் எனக்கு ஒரு பீஃப் பர்கர், ஒரு லைம் மொஜிட்டோ, ஒரு நட்டலா மில்க் ஷேக் சொன்னேன். ஸோ அதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு ஆக்சுவலி பாக்குறதுக்கு. பாக்குறதுக்கு ஆக்சுவலி செம்ம எம்மியா இருக்கு, செம்ம சீஸ். நான் பீஃப் தான் வாங்கினேன். எனக்கு பீஃபோட ஃபிளேவர் தான் பிடிக்கும். நான் பீஃப் ஒரு கடையில இருந்துச்சுன்னா வேற எதுவுமே நான் ஆர்டர் பண்ண மாட்டேன், பீஃப் தான். அதனால பீஃப் தான் ஆர்டர் பண்ணேன். இது பாத்தீங்கன்னா 400 rupees. இது இந்த ஹோலி ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லி அந்த மெனுல இருந்துச்சு. பீஃப்லயே ஆக்சுவலி ஒரு 3-4 வேரியேஷன் வச்சிருக்காங்க. சிக்கன்லயும் 3-4 வேரியேஷன் வச்சிருக்காங்க. ஸோ இது பீஃப்ல த ஹோலி ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வேரியேஷன். அது அப்புறம் லைம் மொஜிட்டோ, அப்புறம் நட்டலா ஷேக். இந்த 3 தான் இன்னைக்கு நம்ம வாங்கியிருக்கோம். இதுவே பாத்தீங்கன்னா இது 400 rupees. இந்த பர்கர் 400 rupees, லைம் மொஜிட்டோ 100 rupees, அப்புறம் நட்டலா ஷேக் 220-230 சம்திங். சோ இதுவே பாத்தீங்கன்னா 700 to 800 வந்துருச்சு கிட்டத்தட்ட. சோ இது எல்லாத்துக்கும் இது வர்த்தா? இந்த பிரைஸுக்கு, இந்த ஹைப்புக்கு, இவ்வளோ நேரம் நின்று அங்க போய் நின்று வாங்கினதுக்கு இது வர்த்தா என்றது பார்த்துரும். பர்கர் ஸ்டார்ட் பண்றேன். செம்மையா இருக்கு. அந்த பீஃபோட ஃபிளேவர் வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலி சீஸ் அள்ளி ஊத்தி இருக்காங்க, அள்ளி அப்படி நிறைச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு. ஆக்சுவலி பீஃப் வேற லெவல்ல இருக்கு. 2 வாய் தான் எடுத்தேன். அதுவே ஒரு மாதிரி லைட்டா ஃபில் பண்ண மாதிரி இருக்கு வயிறு. அந்த அளவுக்கு ஆக்சுவலி ஃபில்லிங் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நிறைய இருக்கு. தெரியுதான்னு எனக்கு தெரியல கரெக்டா. ஆனா அதோட ஃபில்லிங் பாத்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு. ஆக்சுவலி உள்ள செம்மையா இருக்கு. லைம் மொஜிட்டோ டீசென்ட். நம்ம இந்த கிரஷஸ் குடிப்போம்ல, KFCல இந்த கிரஷஸ், அதுல அந்த லைம் ஃபிளேவர் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு. இது 220 rupees. இது ரொம்ப ஓகே தான், ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் தான் நட்டலாம். ஆனா பர்கர் இதுதான் நான் சாப்பிட்டதுலேயே பெஸ்ட் பர்கர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீஃப் பர்கர்ஸ் சொல்லுவேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. அதோட ஃபில்லிங் அவ்வளோ ஃபில்லிங்கா இருக்கு. ஆப்வியஸா 400 rupeesக்கு ஃபில்லிங் இருந்துதான் ஆகணும். சீஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்பவும் என்ன சொல்றது, ரொம்ப அதிகமா இருந்தாலுமே திகட்டிடும் ஒரு மாதிரி. ஸோ அப்படியும் இல்லாம ஒரு மாதிரி மீடியமா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி 400 rupeesக்கு இது கண்டிப்பா ஒர்த்தா அப்படின்னு யோசிக்கும் போது தெரியல, என்னால அதனால ஜட்ஜ் பண்ண முடியல. ஆனா என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா இது 400 rupeesக்கு ஒர்த்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது 100 rupeesக்கு ஒர்த்து சொல்லுவேன். இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆவரேஜா இருந்துச்சு. 220-30 rupeesக்கு இது ரொம்ப ஆவரேஜ் தான். மற்றபடி பீஃப் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி கொடுத்த ஹைப்புக்கு இது ரொம்ப சூப்பர். ஏன்னா நிறைய டாப் ஃபுட் பிளாகர்ஸ்ல இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே சோல் சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு நான் போனேன். நம்ம டெய்லியும் சாப்பிட போறது இல்லை, இன்னைக்கு ஆச்சும் ஒரு நாள் நம்ம ஆசை கிரேவிங் ஒரு 700 to 800 rupees செலவு பண்ணுவான், தப்பு கிடையாது. அப்படி பார்த்தா இது எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்ன எல்லா ஹைப்புக்கும் இது ரொம்ப வர்த்தா இருந்துச்சு. ஒரே ஒரு பிரச்சனை தான் அங்க என்னன்னா, ரொம்ப
ரொம்ப டைம் ஆகுது. ஸோ நீங்க போகும்போதே அப்படி பிளான் பண்ணிட்டு போயிருங்க, அப்படி மைண்ட் செட் பண்ணிட்டு போயிருங்க. சோலுக்கு போனா இவ்வளவு நேரம் ஆகும், ஒரு மினிமம் 30 to 45 minutes எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு மேபி காலியா இருந்துச்சுன்னா கிடைக்கும், கொஞ்சம் கூட்டமா இருந்துச்சுன்னா 30 to 45 minutes உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேரும் அதே ரிவ்யூ தான் சொன்னாங்க, ரொம்ப லேட்டா தராங்க அப்படின்ற ஒரே ஒரு இது மட்டும் தான் மைனஸ் அந்த கடையில நான் பாக்குறேன். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பர்கர் சூப்பரா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. சிக்கன்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு கரெக்டா தெரியல. நான் ட்ரை பண்ண பீஃப் பர்கர் பக்காவா இருக்கு. தி ஹோலி ட்ரினிட்டி இதோட பேரு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணிட்டு நீங்க இதை ட்ரை பண்ணிருக்கீங்களா, இல்ல வேற ஏதாச்சும் பர்கர்ஸ் ட்ரை பண்ணிருக்கீங்களா, இல்ல வேற என்ன சோல்ல நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க, உங்களோட கருத்து என்ன, அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் ஹேண்டல்லையும் போடுறோம், அதுலயும் டிஎம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.